இன்றைக்கி நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 வெங்காயம், ஒரு 7 தக்காளி, கையளவுக்கு பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இங்கே தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம். இதெல்லாம் தான் நம்ம தக்காளி தொக்குக்கு தேவை. இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்புக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு அதுக்கு ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த டிஷ்ஷே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் உடனே வெங்காயம், தக்காளிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அதோட ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்காண்டினா கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன போடணுமோ போடலாம். பட் இதுக்காண்டின டைமை அதுக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா பூண்டு, ஒரு கையளவு பூண்டுங்க. அந்த தக்காளி தொக்குக்கே ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவர் என்ன தெரியுமா? இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இந்த 3 தாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது. ஸோ இதை 3த்தையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக வந்துடும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 to 5 ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் நீளமாக வெட்டுறதுக்கு இதை மாதிரி மெல்லிசாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அது சாட்டே ஆகணும். ஸோ அதுக்காண்டின டைம் கொடுங்க. ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டுட்டோன்னா அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். பார்த்திங்களா, ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டுங்க. இன்னுமே அதோட பாட்டிலில் நான் போட்டு வைக்கலாம் மஞ்சத்தூள். ஸோ கவர்லேயே போட்டுக்கிறேன். அது காலி கூட ஆக போகுது. இனிமேல் புதுசாக வாங்க போது நான் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். எப்படியும் ஒரு 7-8 தக்காளி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, பெருசாக கூட இல்லை. நம்ம தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நான் தக்காளி தொக்கை கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய டைம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நிறைய நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தக்காளியோட புளிப்புக்கு ஈக்குவலைஸ்டாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக தெரியாது, காரமும் ஜாஸ்தியாக தெரியாது. அதனால் நீங்கள் தக்காளிக்கு எவ்வளோ குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஆயிலே குக் பண்ணோன்னா அது ஆயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கவர் போட்டு, அதாவது மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தாங்க நம்ம தக்காளி தொக்கு ரெசிபி. இதுக்கு தேவையான கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டு முடிச்சிட்டோன்னா நம்ம தக்காளி தொக்கு ரெடி. நான் சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, பனசர்க்கரை. ஏன்னா புளிப்பு, காரம் லைட்டாக அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சர்க்கரை, உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக அல்டிமேட்டாக வந்துடுங்க. இதோ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்மெல்லாகட்டும், டிஷ்ஷில் ஒரு நல்ல ஃப்ளேவர் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதுதான் நம்ம தக்காளி தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.